பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/4/2025 சித்திரை 2 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மாலை மணி 7:30 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள், தெய்வ வழிபாடுகள் அனுகூலங்கள், அலைச்சல்கள் சிறிது அதிகமாக இருந்தாலும் தேவையற்ற மன வருத்தத்தை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் படாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பையும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை காணப்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் இருப்பது பலவிதமான சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவதும், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெறுவதும், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவதும், புதிய முதலீடுகள் இழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறுவதும், தொழில் ரீதியாக சாத்தியக்கூறுகள் கைகூடுவதும், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும், புது தொழில் அமைப்பு ஏற்றத்தை பெறுவதும் நம்பிக்கையே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தேவையற்ற பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவு அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வதற்குண்டான காலகட்டம். பெற்றோர் பெரியோர் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். மனதில் இருந்த தேவையற்ற சங்கடங்கள் படிப்படியாக தீர்வதும், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களோ உள்ளூர் பயணங்களோ ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்ல காரியங்கள் கை கொடுப்பது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதீத ஏற்றமும், எடுத்த காரியத்தில் ஜெயமும், பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. வாகனத்தில் வித்தைகள் சிறிது கவனமாக இருந்தால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்லவரால் ஏற்படுத்தப்படும். படிப்பில் இருந்த பாதிப்பு இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம், நம்பிக்கை, புது முயற்சிகள் அனுகூலம், சுபவிரய பிராப்தம், அசையாமசை பொருள் சேர்க்கை, முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை அடைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் மட்டும் தேவையற்ற பதட்டத்தை குறைத்து கொள்பவர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்கென்று கிளைமேக்ஸ் மாறுவதும் உங்களுக்கு சாதகமாக முடிவதும் மனதில் நம்பிக்கையும் மனதில் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கலோ மனத்தாங்களோ டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் நம்பிக்கையும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது பெரிய அளவு நம்பிக்கையை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.